இப்போ நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல ஒரு டெலஸ்கோப்ல இருந்து வானத்தை நோக்கி ஒரு லேசர் பீம் ஒன்று போகுது. இந்த லேசர் பீம் நீங்க நினைக்கலாம் அது ஒரு சின்ன அனிமேஷன் தான். அந்த மாதிரி உண்மையிலேயே பீம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உருவாக்குச்சுனாலுமே எதுக்காக அதை வானத்தை நோக்கி அனுப்புறாங்க? ஸ்பேஸ்ன்றது ஒரு எண்ட்லெஸ் மீடியம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேசர் பீம் வானத்தை நோக்கி போகுதுன்னா ஸ்பேஸ்ல எவ்வளவு தூரம் போகும்? பல கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல எதுக்காக அந்த லேசர் பீம் அனுப்புறாங்க, அது லேசர் பீம் அனுப்புறது உண்மைதானா இல்ல நமக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அனிமேஷனா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம் போகும், அதோடைய மெயின் பர்பஸ், அதோடைய உண்மையான காரணங்கள் என்னன்றத பல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புதுசா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எதுக்காக அந்த வெளிச்சம் விண்வெளி நோக்கி போகுதுன்னு. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். பூமியிலிருந்து விண்வெளியை பார்க்கறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. டெலஸ்கோப் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோடைய மிரருடைய அளவு எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாலும் நம்மளுடைய பார்வைக்கு அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறது பூமியுடைய வளிமண்டலம். பூமியை சுத்தி இருக்கக்கூடிய இந்த காற்றுடைய அடுக்கு நமக்கு ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப வேகமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. வெப்பநிலை மாறுபாடு, காற்றுடைய வேகம், அதோடைய அடர்த்தி மாதிரியான பல காரணங்கள்னால வளிமண்டலம் தொடர்ந்து கலங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். இதனால விண்வெளியிலிருந்து நம்ம பார்க்குற வெளிச்சம் நேராக பயணம் செஞ்சு நம்மளுடைய கண்களுக்கோ அல்லது டெலஸ்கோப்கோ வந்து சேர்ந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப வேற மாதிரி நமக்கு தெரியும். அது சின்ன சின்ன வளைவுகளை ஏற்படுத்தும். ஒளிச்சிதறல் அப்படின்ற ஒரு வேர்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஏற்படுத்துறது நம்ம பூமியுடைய வளிமண்டலம் மட்டும்தான். இதன் விளைவா நம்மளுடைய பூமியிலிருந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது மின்னும். நம்ம அதை ட்விங்கிள் ஸ்டார்னு சொல்லுவோம். ஆனா இது நமக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாலும் டெலஸ்கோப்புக்கு இது ஒரு அழகான விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் டிராபேக்கை கொடுக்கும். அதுக்கான காரணம் வளிமண்டலத்துடைய டர்புலன்ஸ் காரணமா டெலஸ்கோப் கேப்சர் பண்ணக்கூடிய படங்கள் ரொம்ப பிளர் ஆயிரும். விண்வெளியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஆப்ஜெக்ட்ஸ், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் அண்ட் ரொம்ப வெளிச்சம் கம்மியா இருக்கக்கூடிய நெபுலாஸ் மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு சரியா தெரியாம போகலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷனை விஞ்ஞானிகள் பல வருடங்களா தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வளிமண்டலத்துடைய ஒளியுடைய வளைவு, தன்னுடைய விளைவு எவ்வளவு டிசர்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க ரியல் டைம்ல மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணாங்கன்னா அதை அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். இதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டார் ஒன்று தேவைப்பட்டுச்சு. டெலஸ்கோப் பார்க்கக்கூடிய அதே பகுதியில் ஒரு பிரைட்டான ஒரு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் ஒளி அது அட்மாஸ்பியரை எந்த அளவுக்கு டிஸ்டார்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, டெலஸ்கோப் பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப பிரைட்டான ஸ்டார் இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தென் அதுவும் கண்டிப்பாக நம்மளுடைய வளிமண்டலத்தினால மிகப்பெரிய மாறுபாடுகள் ஏற்படலாம். அந்த சமயத்துல தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதுமையான யோசனை ஒண்ணு வந்துச்சு. விண்வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம தேடாம எதுக்கு நம்மளே ஒரு நட்சத்திரத்தை உருவாக்க கூடாது? அதோடைய வெளிப்பாடு தான் ஆர்டிபிஷியல் ஸ்டார். இதை நம்ம லேசர் பீமை வச்சு நம்மளே ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கணும். இந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அப்சர்வேட்டரி, இதுக்கு பக்கத்துல டெலஸ்கோப்புக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு லேசர் சிஸ்டம் ஒன்று இருக்கும். இந்த லேசர் சாதாரணமான லேசர் மாதிரி இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேசராக இருக்கு. இது பெரும்பாலும் 589 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லேசராக தான் இருக்கும். மேலும் இது சோடியம் ஆட்டம்ஸோட இன்டராக்ட் ஆகிற மாதிரியான வகையில தான் இதோடைய வேவ் லென்த் இருக்கு. டெலஸ்கோப்ல இருந்து இந்த லேசர் பீம் வானத்தை நோக்கி அனுப்பப்படும். அந்த பீம் பூமியுடைய வளிமண்டலத்தை கடந்து மேலே போகும். சுமார் 90 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு லேயர் ஒன்று இருக்கு. அந்த லேயர்ல சோடியம் ஆட்டம்ஸ் மிகச்சிறிய அளவுல பரவி இருக்கு. இந்த சோடியம் ஆட்டம்ஸ் பூமிக்கு மேல அட்மாஸ்பியர்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல வருடங்களா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை சின்ன சின்ன மீட்டியார், அதாவது விண்கல் மாதிரியான பொழிவு, இதன் காரணமா நம்மளுடைய வளிமண்டலத்துல அதோடைய சோடியம் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. சரி, அது இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம அந்த முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். லேசர் அந்த சோடியம் ஆட்டம்ஸ் மேலே விழுகும்போது அது எனர்ஜியை அப்சர்வ் பண்ற வகையில இருக்கு. அப்படி அப்சர்வ் பண்ண உடனே மறுபடியும் வெளிச்சத்தை வெளியிட்டோம். அதனால அந்த இடத்துல ஒரு பிரைட்டான க்ளோயிங் பாயிண்ட் தெரியும். டெலஸ்கோப்க்கு அது ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தெரியும். இதை தான் நம்ம லேசர் கைட் ஸ்டார்னு சொல்லுவோம். இப்போ அந்த டெலஸ்கோப் அந்த ஆர்டிபிஷியல் ஸ்டாரை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். வளிமண்டலத்துடைய அந்த டர்புலன்ஸ் காரணமா இந்த நட்சத்திரத்துடைய இமேஜ் கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகும். டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய சென்சார் அந்த டிஸ்டார்ஷனை
ரொம்ப வேகமாக அனலைஸ் பண்ணும். இந்த தகவல் உடனே டெலஸ்கோப்புடைய அடாப்டிவ் ஆப்டிக் சிஸ்டம்க்கு போகும். அடாப்டிவ் ஆப்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ மாடர்ன் ஆஸ்ட்ரோனாமியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. டெலஸ்கோப்க்கு உள்ள இருக்கக்கூடிய கண்ணாடி ஒரு நகராத கண்ணாடி மாதிரி இல்லை, அது ஒரு டிஃபார்மபிள் மிரர். அதோடைய வடிவத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டர்ஸ் அந்த கண்ணாடியுடைய வடிவத்தை வேகமாக மாற்றும், அட்ஜஸ்ட் பண்ணும். சில டெலஸ்கோப் அந்த கரெக்ஷனை ஒரு வினாடிக்கு 1000 முறை வைக்கும். ஒரு வினாடிக்கு 1000 முறை அதோடைய வடிவத்தை மாற்றும். இந்த கண்டினியூஸ் கரெக்ஷன் காரணமாக டெலஸ்கோப் கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜ் வேகமாக ஷார்ப் ஆகிடும், ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ நம்ம வளிமண்டலம் இல்லாமல் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். இதன் காரணமாக தான் இப்போ பூமியில் இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரிஸ் விண்வெளி டெலஸ்கோப், அதாவது ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய ரொம்ப ஹை டெஃபினேஷனான இமேஜஸ் அதனால் கொடுக்க முடியுது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய அப்சர்வேட்டரிஸ் உலகத்தில் சில மிகப்பெரிய சயின்டிஃபிக் ஃபெசிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி லார்ஜ் டெலஸ்கோப். இந்த அப்சர்வேட்டரிஸ் பல லேசர் கைட் சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது பூமியிலிருந்து கேலக்சிஸ், பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் கிளவுட்ஸ், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கக்கூடிய நட்சத்திர குடும்பம், இந்த மாதிரியான நம்ம ரொம்ப அதிகமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக பார்க்கறதுக்கு இது உதவுது. லேசர் கைட் சிஸ்டம் சில இன்ட்ரெஸ்டிங்கான லிமிடேஷன்ஸோட இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டார், அதாவது நம்மளே உருவாக்குறோம் இல்லையா அந்த சின்ன பாயிண்ட், அது டெலஸ்கோப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இதனால டெலஸ்கோப் பார்க்குற ஃபுல் ஃபீல்டுக்கு, அதாவது அதோடைய முழுமையான பார்வைக்கு இது பெர்ஃபெக்டான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்காது. அதனால சில அப்சர்வேட்டரிஸ் ஒரே நேரத்தில் பல லேசர் பீம்ஸை பயன்படுத்தி பல ஆர்டிஃபிஷியல் ஸ்டார்ஸை உருவாக்கும், பல டாட்ஸை உருவாக்கும். அந்த டேட்டா எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வளிமண்டலத்துடைய மாறுதல்கள் இன்னும் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். அதன் மூலியமாக நம்ம அந்த மிரரை நல்லா கரெக்ட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லேசர் பீம்ஸ் சேட்டலைட்டுக்கு ப்ராப்ளம் ஆகாமல், அதாவது வானத்தில் பல சேட்டலைட்ஸ் இருக்குது, அதோடைய பாதைக்கு எந்த விதமான இடர்பாடுமே இல்லாத வகையில் தான் இவங்க இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. பூமியுடைய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் பாஸ் ஆகும்போது இது டெம்பரவரியாக ஆஃப் பண்ணப்படும், அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அதுக்காக சேட்டலைட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்சர்வேட்டரிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த லேசர் பீம் ஸ்பேஸுக்கு ரொம்ப தூரத்துக்கு போகும், ஸ்பேஸில் பல இடங்களுக்கு போகும். இது நம்ம பூமியை தாண்டி போகும்னு பலர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஸ்பேஸுக்கு போகாது. அது சோடியம் லேயர் இருக்கக்கூடிய 90 கிலோமீட்டர் உயரத்திலேயே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அந்த பீம் டிஃப்யூஸ் ஆகிடும். ஆனால் அந்த 90 கிலோமீட்டர் உயரத்தில் உருவாக்கக்கூடிய அந்த சின்ன ஆர்டிஃபிஷியல் ஸ்டார் தான் டெலஸ்கோப்புக்கு ஒரு கைடாக இருக்குது. அந்த கைட் ஸ்டார் காரணமாக தான் விஞ்ஞானிகள் இன்னைக்கு விண்வெளியில் பல நுணுக்கமான விவரங்களை டேட்டாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு டெலஸ்கோப் விண்வெளியை பார்க்குது, ஆனால் அந்த டெலஸ்கோப் முதல்ல ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குது. பூமியுடைய வளிமண்டலம் நம்ம பார்வையை வேற மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாலும் மனித அறிவு ஒரு லேசர் ஒளி மூலியமாக வானத்தை அந்த பிரச்சனையை தாண்டி அந்த பிரச்சனையை நமக்கு சரி பண்ணுது. அந்த லேசர் பீம் விண்வெளி நோக்கி ரொம்ப வேகமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு பீமை இல்லாமல் அது மனிதனுடைய விண்வெளி அறிவை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒளிக்கற்றாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லேசர் பீம் உண்மையானது, அது அனிமேஷனுக்காக நமக்கு பண்ணலை, தென் அது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதை பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி போல் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் ஃபியூச்சரில் வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.